அதுக்கப்புறம் வந்து முதல்ல யாரு? சிவகாமி இப்போ சிவகாமி ராமமூர்த்தி இருக்காங்களா இங்க? நீங்க ஆனந்தி மேடம் நீங்க எது போட்டு கொடுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. She is little tired. For 5 minutes la vanduduvaanga. Okay. So, thank you so much for selecting us. Okay, நீங்க வந்து அம்மா சரி, ஓகே, கரெக்டா 5 minutesல வர சொல்லுங்க, because we are starting at 6 o'clock. Okay, otherwise I will take her there and then I think she will, you can see her. சரி, ஓகே வாங்க, அது அம்மாவே வரா. வந்துட்டாளா? சரி, ஓகே. ஒரே நிமிஷம். The best part of this program today is we are going to have a 92-year-old lady singing the first song, and we are going to have a 99-year-old, the oldest person in Coimbatore, giving her best wishes and Ashirvadam to everybody. ரொம்ப thanks. Thank you so much எங்க அம்மாவை செலக்ட் பண்ணதுக்கு. Okay. For all your wonderful. Please mute yourself, please. We are starting. I have muted myself. Okay, இல்ல நீங்க கேட்டுட்டு இருக்கேனே. You are not muted. Okay. இல்ல நான் பேசிட்டு நான் மியூட் பண்ணல, நானு அன்மியூட் பண்ணிருக்கேன். மியூட் பண்ணுங்கறாரு அவரு. இல்ல பேச்சு வர வேண்டாம். சும்மா ப்ளே பண்ண மாமியோட பாட்டியோட மூஞ்சிய பார்க்கணும். பாட்டு ப்ளே பண்ணி வச்சு இப்ப பாடுறதாங்க. இணைந்தோம் இங்கே இன்பமுடன் இணையில்லாத தபோவாணி. இந்தியாவின் பெரியோர்களில் முதல் முயற்சி, ஆன்றோரின் இளமை மனங்களின் இணைய வானொலி. தபோவாணி தபோவாணி தபோவாணி, இது சமுதாயத்தின் கலங்கரை விளக்கு. சமுதாயத்தின் கலங்கரை விளக்கு. தபோவாணி தபோவாணி தபோவாணி, தன்னிகரில்லா தபோவாணி தபோவாணி தபோவாணி. வணக்கம். மணி சரியாக 6 மணி. நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நிகழ்ச்சியை நடத்தி வைப்பதற்கு அனுசூயா அவர்கள் வந்து சபோவனத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆங்கர் பண்ணி நிகழ்ச்சியை நடத்தி வைப்பார்கள். ஓகே. வணக்கம். 75ஆம் ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்கள். அனுபவ் தபோவாணி இணைய வானொலி சார்பாக உங்கள் அனைவரையும் அனுசூயா வரவேற்கின்றேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 15 மாலை மணி 6. இன்றைய கலை நிகழ்ச்சியில் கோவையை சுற்றியுள்ள அனைத்து ஆன்றோர் இல்லங்களில் வசிப்பவர்கள் கலந்து கொள்கிறார்கள். சுதந்திர நாளே வந்து பாரதியாரை நம்மளால தவிர்க்க முடியாது.
அப்படிப்பட்ட பாரதியாரோட ஒரு பாடலை கோவைக்கார் S2ல இருந்து 92 வயசான சிவகாமி ராமமூர்த்தி அவர்கள் பாட போறாங்க இப்போ. வர்றாங்களா? இவங்கதான் சிவகாமி ராமமூர்த்தி. சரி, ஆரம்பிங்கோ. ரெடி? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் நாடே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் நாடே, இருந்ததும் நாடே. அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் நாடே. அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் நாடே, முடிந்ததும் நாடே. அவர் இந்த 1000 எண்ணம் வளர்ந்து சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் நாடே, சிறந்ததும் நாடே. இதை வந்தனை கூறி மனத்திலிருத்தியன் வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தனை கூறி மனத்திலிருத்தியன் வாயுர வாழ்த்தேனோ. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ, என்று வணங்கேனோ. தேங்க்யூ. தொடர்ந்து தபோவாணி இணைய வானொலி சார்பாக நாளை பிறந்த நாள் காணும் திரு நந்தகுமார் அவர்கள் வரவேற்புரை ஆற்ற உள்ளார். நந்தகுமார் பேசுறது கேட்கல. Can't hear anything. Anu? Anusuya? Hello. Hello. Hello, sir. Audio class. Hello, sir. Now I'm just going to give an introduction, welcome address. Sure, sir. Okay. Audio clearer. I got stuck now. Audio is clear? Is my voice clear, sir? Your voice is clear. How about my voice? Your voice is clear. I'm able to hear you very well. Very good. No problem.
So I'll just start the proceedings. Okay. I'll start with a small prayer. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாழிய பாரத மணி திருநாடு, வந்தே மாதரம், வந்தே மாதரம். இந்த இனிய சாயந்திர வேளையில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது சற்று முன் பாடிய சிவகாமி ராமமூர்த்தியை நான் வரவேற்பதற்கு முன்னாடியாக பாடிவிட்டார்கள். ஆனால் அவர் பாடியது குரலில் இருந்து பார்த்தால், அவர் வீடியோவில் பார்க்காமல் ஆடியோவில் மட்டும் கேட்டால் 40 வயதுக்கு மேல் யாரும் சொல்ல மாட்டார்கள். அருமையாக பாடி இன்று புரோகிராமை ஆரம்பித்ததுக்கு அவருக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த ஜூம் மீட்டில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் நமது 75வது சுதந்திர தின விழாவை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் கொரோனா அச்சுறுத்தல் நம்மை முடக்கி போட்டிருந்தாலும் தகவல் துறை தொழில்நுட்பத்தால் நாம் எல்லோரும் இருந்த இடத்திலிருந்தே இணைந்திருக்கிறோம். அனுபவ தபோவாணி இணையதளம் மூலமாக இந்த சுதந்திர தின விழாவை ஒரு பல்சுவை நிகழ்ச்சியாக அமைத்துக் கொடுத்திருக்கும் ஊடகத்தேனி டாக்டர் ஸ்ரீதர் ராமமூர்த்தி அவர்களுக்கு நன்றி சொல்லி எல்லோரையும் வரவேற்கிறேன். அனுபவ தபோவணி இணையதளம் சான்றோர்களுக்காக சான்றோர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முதல் ஒலிபரப்பு சாதனம். அதன் வாயிலாக இன்றைய சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெறும் கோவைக்கார் S2, சின்மயம், நானாநாணி, தபோவனம் சீனியர் சிட்டிசன் ஃபவுண்டேஷன், நாகராஜன் சுந்தரம் மற்றும் சிவாலி அவர்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது இருக்கும் மாறுபட்ட கொரோனா சூழ்நிலையில் பொதுமக்கள் பலருக்கும் பலதரப்பட்ட பயங்கள், ஐயங்கள் மனதில் இருக்கின்றன. இவைகளின் உண்மை நிலை பற்றியும் மற்றும் தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் முயற்சிகள் பற்றியும் டாக்டர் டி ரவிக்குமார், மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் ESI ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் அவர்கள் நம்முடன் கலந்துரையாட இருக்கிறார்கள். அவர்களையும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாகராஜன் சார் இருக்கலா? இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. We are hearing you. Okay. நாகராஜன் சுந்தரம் சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றேன் சார். நமஸ்காரம். இந்த பாட்டு கை கொடுத்த தெய்வம் அப்படிங்கிற படத்துல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து TM சௌந்தரராஜன் பாடின சாங். இந்த சாங்கை உங்க எல்லாருக்கும் நான் இப்போ பிரசன்ட் பண்றேன். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரனன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரனன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு
சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேர நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து ஓணிகள் ஓட்டி விளையாடி வரும். சிங்கள தீவினிற்கோர் பாலம் அமைப்போம். சேதுவை மேடுருத்தி விதி சமைப்போம். சிங்கள தீவினிற்கோர் பாலம் அமைப்போம். சேதுவை மேடுருத்தி விதி சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்துவோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேர நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து ஓணிகள் ஊட்டி விளையாடி வரும். நன்றி. ஜெயஹிந்த். வந்தே மாதரம். ரொம்ப தேங்க்யூ நாகராஜன் சுந்தரம் சார். கொஞ்சம் அனுசூயா கிட்டேருந்து நான் டேக் ஓவர் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு முக்கியமான ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நம்ம இளைய டாக்டர்களில் தலை சிறந்த டாக்டர் ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருக்கார். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் சூப்பரண்டாக இருக்கார் டாக்டர் ரவிக்குமார் அவர்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை நான் வேண்டி கேட்ட போது டாக்டர் ரவிக்குமாரோட நீங்கள் எல்லாரும் பேசலான்னு. இப்போது நம்ம எல்லாரும் சந்தோஷமாக சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்தில் நமக்கு சுதந்திரமா வெளியில போய் நடக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கும். இந்த ஊருக்கு போக அந்த ஊருக்கு போக அதை பார்த்துட்டு, ஏன்னா இந்த கோவிட் நம்ம வாட்டி இருக்கிறது. இந்த கோயம்புத்தூர் பகுதியிலேயே பெரிய கோவிட் ஃபெசிலிட்டி இருக்குன்னா அது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தான். ரொம்ப பெரியது. அதனுடைய மெடிக்கல் சூப்பரண்டா இருக்காரு அவர் டாக்டர் ரவிக்குமார் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காரு. அவர் கொஞ்ச நேரம் பேசுவாரு. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஆஸ்க் எனி கொஸ்டின். சார், நான் 2 ஊசி போட்டுட்டேன், வெளியில போகலாமா, மெட்ராஸ் போகலாமா, சென்னையிலேருந்து திரும்பி வரலாமா, எனக்கு ஆர்டிபிசிஆர் வேணுமா, நான் எத்தனை நாளைக்கு குவாரண்டைன்ல இருக்கணும், எல்லா கொஸ்டினும் நீங்க கேட்கலாம். எல்லாரும் கொஸ்டினும் கேட்டுக்கோ. நான் இந்த போர்ஷன் மட்டும் நான் மாடரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அனுசூயா வில் ஜாயின் பேக். டாக்டர் ரவிக்குமார், த ஃப்ளோர் இஸ் யுவர். Yes, doctor. Dr. Ravikumar, he is joining. Okay. Dr. T. Ravikumar Thambirajan has just joined. Welcome, doctor. We are waiting for your speech and we are going to have your questions. We have about 60 participants from all over Coimbatore, most of them representing senior citizens. Dr. Ravikumar, please. Good evening. Hello. Doctor, yes, doctor. Ready, sir. Yes. Good evening, sir. Tell me, sir. Good evening, sir. Good evening. Good evening. Sir, இந்த COVID-19 பத்தி இப்போ கோயம்புத்தூர் நிலைமையை பத்தி ஒரு 5 minutes சொல்லுங்களேன் சார். கோயம்புத்தூர்ல ஜாஸ்தி இருக்கா, குறைஞ்சிருக்கா, வாட் இஸ் யுவர் திங் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்றது தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமா கோயம்புத்தூரோ இல்லை சென்னையா மாறி மாறி வந்துட்டு இருக்கு டெய்லி. நேற்றுக்கு சென்னை ஜாஸ்தி இருந்தா இன்னைக்கு கோயம்புத்தூர் ஜாஸ்தி, இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கு. Please tell us and then everybody will be asking you some doubts. They wanted to clear it from you, sir. Thank you, doctor.
அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். சார், முக்கியமான விஷயம், ஒரு நல்ல விஷயம் இருந்து ஆரம்பிக்கிறேன். போன வாரத்துல எல்லாம் நியூஸ் பேப்பர்ல கேரளாவில் தடுப்பூசி போட்ட 40,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படிச்சிருப்பீங்க எல்லாரும். ஆனா கேரளாவில் எத்தனை பேர் தடுப்பூசி போட்டாங்கன்னு யாரும் சொல்லவே இல்லை. 1,59,57,432 பேர் போட்டிருந்தாங்க. அதுல 40,000 பேருக்கு பாதிப்பு வந்து, அதாவது 0.002%. 1000த்துல 2 பேருக்கு பாதிப்பு வந்திருக்கு. 1000 பேர் தடுப்பூசி போட்டா அதுல 2 பேர் பாதிப்பு வந்திருக்கு. இது வந்து நம்ம இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பேப்பர்ல போடுறது அத்தனையும் முழுக்க முழுக்க நம்பாதீங்க. அதுல உண்மையை தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கறத முதல் விஷயம். 40,000 பேர் அப்படின்னு அவங்க போட்ட உடனே நம்ம எல்லாம் பயந்துட்டு ஐயோ ஊசி போட வேண்டியதுதான், ஊசி போட்டாலும் வியாதி வந்துருமோ அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. தடுப்பூசி தான் வியாதிகள் இருந்து நம்ம தடுக்கிற ஒரே ஆயுதம். இப்ப நம்ம இருக்கிற ஒரே விஷயம் தான், தடுப்பூசி போட்டவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றது இல்லை. முதல் விஷயம், 1000 பேர் தடுப்பூசி போட்டா 2 பேருக்கு இந்த வியாதி வருது. அப்படி 100 பேர் அட்மிட் ஆனாங்கன்னா, 2 பேருக்கு மாதிரி 100 பேர் அட்மிட் ஆனாங்கன்னா அவங்கள ஒரு 10 பேருக்கு தான் சிவியரா ஐசியூ போற வரைக்கும் வருது. ஆனா உயிரிழப்பு வருவது இல்லை. தடுப்பூசி போட்டவங்களுக்கு வியாதி வருவது மிக மிக அரிது. அப்படியே வந்தாலும் உயிருக்கு ஆபத்தான அளவுக்கு வருவதில்லை. எனவே தடுப்பூசி கண்டிப்பாக போட வேண்டும். எந்த தடுப்பூசி எது கிடைச்சாலும் போட்டுக்குங்க. 2 தடுப்பூசியுமே மிக நல்லதுதான். 2மே பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. கோவிஷீல்டா இருந்தா முதல் ஊசி போட்டு 84 நாள் கழிச்சு 2வது ஊசி போடணும். இஸ் ஆடிபிள்? Yes sir, yes sir, yes sir, it's audible. Beautifully. கோவேக்சினா இருந்தா 30 நாள்ல இருந்து 45 நாளுக்குள்ள 2வது டோஸ் போடணும். முக்கியமான விஷயம், வயதானவர்கள் முக்கியமானது SMS என்கிற ஒரு கவசத்தை சொல்லியிருக்கோம் முதல்ல. அந்த எஸ்ங்கிறது சோசியல் டிஸ்டன்சிங். அது யாரா இருந்தாலும் ஒரு 6 அடி தள்ளி நீனே பேச சொல்லுங்க. எம் அப்படிங்கிறது மாஸ்க். எந்த காரணத்தை கொண்டு மாஸ்க் இல்லாம மற்றவங்க கிட்ட பழக வேண்டாம். வீட்டுக்குள்ள இருக்கும்போது மட்டும் மாஸ்க் வேண்டாம். ஆனாலும் வெளியிருந்த ஆளுங்க வந்தாங்கன்னா, வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா மாஸ்க் போடுவது அவசியம். எஸ் அப்படிங்கிறது சானிடைசர். அடிக்கடி சானிடைசர் அல்லது சோப் போட்டு கைகளை கழுவுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3ம் நம்ம கடைபிடித்தால் கொரோனா நம்மளை கண்டு பயப்படும். கொரோனா நம்ம அது தானா தேடி வராது, நாமளா தேடி போய் வலிய உள்ள வரவழைச்சதான் தான் உண்டு. ஸோ நம்ம பார்க்க வர ஆக்டிவான ஆட்கள் அவர்கள் கொரோனாவை கொண்டு வராமல் இருக்கணும்னா, நீங்க தடுப்பூசி போட்டவங்களை மட்டும்தான் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுவேன், மாஸ்க் போட்டவங்களை மட்டும்தான் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த கொரோனா அப்ராப்ரியேட் பிஹேவியர்னு சொல்லுவோம். அது போன்று செஞ்சோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. இப்ப சொல்லுங்க, கேள்விகளை கேட்கலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சார், கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில இதுவரைக்கும் 24,800 நோயாளிகளை குணப்படுத்தி சுகமாக வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதுல 100 வயசு 103 வயசான பாட்டிகளும் உண்டு, பிறந்த அன்று நாளான குழந்தைகளும் உண்டு. ஸோ இவ்வளவு பேரை காப்பாற்றி அனுப்பிச்சிருக்கோம். சிலர் இறந்திருக்காங்க. அது கடுமையான நோயின் காரணமாக, தடுப்பூசி போடாததன் காரணமாக, உடம்பில் எதிர்ப்பு சக்தி குறைந்ததன் காரணமாக, இணை நோய்கள், சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, இருதய வியாதி, சிறுநீரக வியாதி, அதன் காரணமாக இருந்திருக்காங்க. நம்மகிட்ட இருந்தவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வராம இருக்கிறதுக்கு இந்த 2வது அலை 3வது அலை இந்த பிரச்சனையே வராம இருக்கணும். கொஞ்ச நாள் பேப்பர் படிக்காம இருந்தாவே போதும், பிரச்சனையே சால்வ் ஆயிரும். நியூஸ் பார்க்காம பேப்பர் படிக்காம இருந்தீங்கன்னா இந்த பயம் போயிடும். முக்கியமான விஷயம், இந்த தானத்தில் சிறந்தது அன்னதானம், ரத்த தானம் அப்படின்னு சொல்றாங்களா, அது மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன்னா, யாராவது வெளியே போக வேண்டி நேர்ந்தால் மாஸ்க் இல்லாம போகாதீங்க. 2 மாஸ்க் போட்டுக்கோங்க. கையில 10-15 மாஸ்க் வச்சுக்கோங்க. போற வழியில யாராவது மாஸ்க் எல்லாம் போனா உங்களுக்கு கொடுங்க. அது நம்ம சமுதாயத்துக்கு செய்யும் பெரிய உதவி. நம்ம வெளியே போகாம இருக்கிறது முதல்ல எல்லாத்துக்கும் செய்யற உதவி. வெளியே போகாமையே இருக்கிறது மிக மிக முக்கியம். வெளியே போக வேண்டி வந்தால் கையில எக்ஸ்ட்ரா மாஸ்க் வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கறது உதவி செய்யுங்க. Yes sir. And Ramakrishnan ஆரம்பிங்க.
அன்மியூட் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் டாக்டர் ஃபார் த இன்ஃபர்மேஷன். நீங்க வந்து 3 சொன்னீங்க. ஒன்னு மாஸ்க், ஒன்னு சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் தேர்ட் ஒன் வந்து சானிடைசிங். 6 அடின்னு சொன்னாரு சோஷியல் டிஸ்டன்சிங். 2 மீட்டர் 3 அடி இல்ல 6 அடி. 6 சொன்னேன். 2 மீட்டர் 2 மீட்டர் 6 அடி கரெக்ட் தான். 2 மீட்டர் 6 அடி 2 மீட்டர். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பாக்கெட்ல சானிடைசர் வச்சு நாங்க சப்போஸ் வெளியூர் போறோம் வச்சுக்கோங்க. வெளியூர் போயிட்டு போனாக்கா எனக்கு ஆர்டிபிசிஆர் வேணும், ஆர்டிபிசிஆர் வேணுமா, என்ன ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, புரிய மாட்டேங்கிறது. கொஞ்சம் கவர்மெண்ட் ஆர்டர். ஒன்றும் இல்ல, நீங்க எவ்வளவு தடவை வெளியூர் போறீங்கன்னு தெரியல. நான் மாசத்துக்கு குறைந்தபட்சம் 5 தடவை டெல்லி, பாம்பே, பெங்களூர் எல்லாம் போயிட்டு வரேன். ஃபிளைட்ல தான் போறேன். ஒவ்வொரு தடவையும் நான் வந்து வேக்சின் போட்ட சர்டிபிகேட் கையில வச்சிருக்கேன், பாக்கெட்லயே வச்சிருக்கேன். அது இல்லாம ஒவ்வொரு தடவையும் ஏர்போர்ட்ல இறங்கும் போது முதல்ல அவங்க கேட்கிற கேள்வி, நீங்க வேக்சின் சர்டிபிகேட் வச்சாலும் வைக்காட்டியும் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் 72 மணி நேரத்துக்கு முன்னால எடுத்திருந்தா கொடுங்க, அப்பதான் ஊருக்குள்ள அலோவ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இங்கேயே சாம்பிள் எடுப்போம், ரிசல்ட் வர வரைக்கும் இங்கேயே ஏர்போர்ட்ல உட்காருங்கிறாங்க. அதனால வெளியூர் போகும்போது அந்தந்த ஊருக்கான விதிமுறைகள் ஒவ்வொரு இடத்துல இருக்குங்க. இப்ப வந்து நான் வேற உங்க சிக்னல் பிரேக் ஆயிட்டு ஏர்போர்ட்ல காமிச்சா போதும். இதே பொருளை இங்க இருந்து நீங்க அப்லோட் பண்ணணும் சர்டிபிகேட்டை. சோ ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அந்த ஊருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. தேவையில்லாம டிராவல் பண்றதை குறைச்சிக்குங்க. அவசியம் இருந்தாலுடைய, மிக மிக அவசியம் இருந்தாலுடைய, உங்க கல்யாணம், உங்க பையன் கல்யாணம், உங்க பேத்தி கல்யாணம், அது மாதிரி ரொம்ப முக்கியமான கல்யாணத்துக்கு போங்க. இறப்பு மிக நெருங்கிய நண்பரோட இறப்புக்கு கூட போகாதீங்க, சரிங்களா? இப்ப வேண்டாம், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவரோட இது மாதிரி சில விஷயங்களை வந்து தள்ளி போடுவதன் மூலமாக நம்ம வந்து பெரிய ஆபத்து நமக்கு வராம தடுத்துக்க முடியும். சார், தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல என்ன ரூல் சார்? ஆர்டிபிசிஆர் வேணுமா வேண்டாமா சார்? கண்டிப்பா வேணும். தமிழ்ல நீங்க வெளியூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா 3 இடத்துல பிடிப்பாங்க உங்களை. ட்ரெயின்ல வந்தா ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிச்சி ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் வந்தா ஊருக்குள்ள விட்டுருவாங்க. நெகட்டிவ் இல்லைன்னா அங்கேயே ஸ்வாப் எடுத்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க. சார், சென்னையில இருந்து வரேன்னு வச்சுங்க சார். சென்னையில இருந்து வர்றீங்கன்னா உங்களுக்கு உள்ள வரும்போது கேட்பாங்க சார் அவங்க. கேரளால இருந்து வந்தா கண்டிப்பா உண்டு. தமிழ்நாட்டுக்குள்ள டிராவல் பண்ணும்போது நீங்க தடுப்பூசி போட்டிருந்த சர்டிபிகேட் இருந்தா போதும். 2 சர்டிபிகேட் இருக்கணும். ஆர்டிபிசிஆர் வெளி மாநிலங்கள்ல இருந்து வர்றவங்க, வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களை பத்தி தான் ஆர்டிபிசிஆர் பத்தி பேசுவோம். வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றவங்க தடுப்பூசி போட்ட சர்டிபிகேட் இருந்தா போதும் சார். அப்புறம் இங்க வந்த உடனே ஃபிளைட்ல போது சென்னையில இருந்து வந்தாலும் சரி, பெங்களூர்ல இருந்து வந்தாலும் சரி, எங்க இருந்து மதுரையில இருந்து வந்தாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, ஃபிளைட் விட்டு இறங்கி வெளியே போகும்போது 72 மணி நேரத்துக்கு முன்னால பண்ண ஆர்டிபிசிஆர் சர்டிபிகேட் கேட்பாங்க. சார், இங்க வந்த உடனே ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் 2 ஊசியும் போட்டுட்டேன். அப்புறம் நாங்க வந்து குவாரண்டைன்ல இருக்கணுமா? இல்ல 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 ஒரு நாள் கூட கிடையாது. 72 மணி நேரத்துக்குள்ள ஆர்டிபிசிஆர் எடுத்தா, அதாவது 3 மணி நேரம் 3 நாளைக்கு முன்னால ஆர்டிபிசிஆர் எடுத்து டிராவல் பண்றதுக்கு 3 நாளைக்கு முன்னால ஆர்டிபிசிஆர் எடுக்கணும். எடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு குவாரண்டைன் கிடையாது. இல்லைன்னா 2 வேக்சின் போட்ட சர்டிபிகேட் இருந்தா, 2 வேக்சின்ஸ் போட்ட சர்டிபிகேட் இருந்தாலும் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா ஆர்டிபிசிஆர் சர்டிபிகேட் வாங்கிக்கிறது உங்களுக்கு அடிஷனல் சேஃப்டி. not within the state, outside the state, outside the state. Okay, thank you sir. அடுத்து யாரானு கேளுங்க சார். சார், சித்ரா சார். எஸ் சார், எஸ் சார். கர்னல். ஓகே, வணக்கம். என் பேரு மகாஸ்கந்தமூர்த்தி. நான் மதுரையில பேசுறேங்க டாக்டர். மதுரையில இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க. ஆமா, என் பேர் சோமாஸ்கந்தமூர்த்தி. எனக்கு வயசு வந்து 67. நான் கோவிஷீல்டு 1 போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த கொரோனா பாதிப்பு இருந்ததுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரெம்டெசிவிர் போட்டிருக்காங்க. இப்ப நான் 2வது ஊசி போடணும்னு நம்ம ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு சர்டிபிகேட் வேண்டி இருக்கு. அப்படிங்கும்போது அந்த 2வது ஊசி போடலாமா டாக்டர்? போட்டு அந்த சர்டிபிகேட் வாங்கி வச்சிடலாமா? எங்கேயா வெளியில போகணும் அப்படிங்கிறது இருங்க சோமஸ். அட்மிட் ஆன நாள்ல இருந்து 90 நாள் கழிச்சு 2வது ஊசி போட்டுக்கலாம். நன்றி 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 டாக்டர். ஓகே, thank you. Yes sir, yes colonel, yes colonel. Okay டாக்டர், குட் ஈவினிங். கர்னல் ஸ்ரீதரன், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். டாக்டர், RT-PCR டெஸ்ட்ல asymptomatic patient is shown as positive. அவங்கள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு nothing happens to them for 5 days. They send them back with a bill of 2 lakh rupees. So RT-PCR test எடுத்துட்டு அதுல it was actually asymptomatic.
அப்ப என்ன சார் பண்றது? சார் ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த கொரோனா பத்தி பேசுறதுக்கு முன்னால கொரோனா வந்து எதுக்கு நமக்கு 2 விஷயம் கத்துக்கிறோம் கொரோனால. டாக்டர் தவிர எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். ஓகே, எஸ் சார். கொரோனா நம்மளுக்கு கத்துக் கொடுத்த பாடம் 2 தாங்க சார். ஒண்ணு, வாயை பொத்திக்கிட்டு கை சுத்தமா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. இதான் விஷயம். இப்ப மூக்கையும் வாயும் கரெக்டா பொத்தி மாஸ்க் போட்டுட்டோம்னா, நிறைய மாஸ்க் போடுறாங்க, கழுத்துக்கு போட்டுக்கிறாங்க. மாஸ்க்ங்கிறது மூக்கையும் வாயும் பொத்தி போட வேண்டிய ஒரு விஷயம். ஒண்ணு. 2வது விஷயம் வந்து கொரோனா வந்து எப்படி பரவுது அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்றேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும், பேசும்போது எதிரில் உட்கார்ந்து பேசுறாங்கன்னா ஒரு 6 அடியில இருந்து 8 அடி வரைக்கும் பரவலாம். ஃபேன் போட்டா அந்த ரூம்குள்ள இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பரவலாம். இப்போ ஹோட்டல்ல சாப்பிடும்போது மாஸ்க் போட்டிருக்க மாட்டோம், பேசிட்டே சாப்பிட்டோம்னா எதுக்கால டேபிள் இருக்கிறவங்களுக்கு இது பரவ வாய்ப்பு உண்டு. அவருக்கு வியாதி இருந்தா நம்மளுக்கு வர வாய்ப்பு உண்டு. அதனால ஹோட்டல்ல போகும்போது ஒரு டேபிள் பக்கம் ஒரு சைட்ல மட்டும் உட்காந்து சாப்பிடுங்க, ஆப்போசிட் சைடு ஆள் உட்கார வேண்டாம்னு சொல்றோம். ஸோ இது போன்ற விஷயம் இருக்கிறதுனால கொரோனா வந்து பரவது மூக்கின் வழியாகவும் வாயு வழியாகவும் உள்ள வந்துடும். 1 நாள் அல்லது 2 நாள் அங்க இருந்துட்டு நேரடியாக மூச்சு குழாய் வழியாக தொண்டைக்கு போய் அங்கிருந்து நெஞ்சுக்குள்ள போய் நுரையீரலை தாக்கும். நீங்க முதல் 2 நாளுக்குள்ள மூக்குல செக் பண்ணா RT-PCR பாசிட்டிவா வரும். காய்ச்சல் வந்துதான் போனீங்கன்னா, தொண்டை வலி வந்து காய்ச்சல் வந்துதான் போனீங்கன்னா, அதுக்குள்ள மூக்குல இருக்கிற RT-PCR நெகட்டிவ் ஆகி அந்த கிருமி கீழே வரைக்கும் போய் நுரையீரல்ல வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இந்த நுரையீரல் ஏற்படுத்த பாதிப்பு சிடி ஸ்கேன் எடுத்தா தெரியும். அந்த சிடி ஸ்கேன்ல 10%, 20%, 50%, 100% சொல்லுவாங்க. சிடி ஸ்கேன் எடுக்கும்போது ஆல்ரெடி மூக்குல இருந்து தொண்டை தாண்டி கீழே நெஞ்சுக்குள்ள போயிடுச்சு, நுரையீரலுக்குள்ள போயிடுச்சு வியாதி. அப்போ அது நெகட்டிவா இருக்கலாம், RT-PCR நெகட்டிவா இருக்கலாம். ஆனால் அது ஏற்பட்ட வடு நெஞ்சில் இருக்கிற அந்த காயம் சிடி ஸ்கேன்ல தெரியும். இப்ப யோசிங்க, இப்ப தீ பிடிச்சிருக்கும் போது தீ பார்த்தா கண்ணுல தெரியும், தீ அணைஞ்சதுக்கு அப்புறம் அதனோட வடுக்கள் மட்டும் காஞ்சு போனா அதோட சாம்பலோ மட்டும் எரிஞ்சு போனா கரிஞ்சுதான் இருக்கும். அது மாதிரி வியாதி மூக்குல இருக்கும்போது RT-PCR டெஸ்ட் பண்ணி சொல்லும், தொண்டையில இருக்கும்போது சொல்லும். அதை தாண்டி நெஞ்சுக்குள்ள போயிடுச்சுன்னா, நுரையீரலுக்குள்ள போச்சுன்னா அது வியாதியோட என்ன பாதிப்பு உண்டு பண்ணி இருக்கிறதுங்கிறத சிடி ஸ்கேன் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். சாதாரணமாக ஒரு அறிகுறியும் இல்லாமல் காய்ச்சலோ, உடம்பு வலியோ, இருமலோ, எதுவுமே இல்லாம, அதாவது சுவை டேஸ்டே இல்லாம இருக்கிறது, சாப்பாடு டேஸ்ட் இல்லாம இருக்கிறது, ஸ்மெல் தெரியாம இருக்கிறது, இது போன்ற விஷயம் இருந்தா மட்டும்தான் நீங்க டாக்டர்கிட்டே போவீங்க. டாக்டருக்கு நீங்க ரொம்ப ரோட்ல போற பிடிச்சி அட்மிட் பண்ணி 2 லட்சம் எல்லாம் வாங்க மாட்டாங்க. நீங்களா போய் எனக்கு இந்த அறிகுறி இருக்கு டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ்னு சொல்றாங்க, நெகட்டிவா வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. முதல் நாள் 2 நாள்ல போனா பாசிட்டிவ் வரும், 4-5 நாளுக்கு அப்புறம் போனீங்கன்னா நெகட்டிவா வர வாய்ப்பு உண்டு. ஆனாலும் நெகட்டிவானா நீங்க சந்தோஷப்படணும், அட்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்து அதுல 50% நுரையீரல் நோய் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்க, அந்த பாதிப்பை சரி பண்ற அளவுக்கு சில மருந்துகள்லாம் கொடுத்து நுரையீரலை முழுசா சரி பண்ணி ஆக்சிஜன் கொடுத்து சரி பண்ணி அனுப்புவாங்க. அதற்காக நமக்கு வந்து அட்மிட் பண்ண இருக்குமே தவிர ஒரு பாதிப்பும் இல்லாதவங்களை போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொல்ல வாய்ப்புகள் இல்லை. Sir, I just want to clarify one more. I'll just clarify, sir, one point. Give some others also a chance, Colonel, please. Yes, sir. One second. Sir, Krishnan yaro kekkறாரு. Correct da. One second, Dr. Sridhar, please. Sir, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் சார். But now I'm going to Bombay. I take an RT-PCR test. It shows me as positive. ஆனா எனக்கு ஒரு சிம்டமும் இல்ல. நேரா என்ன அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிடல்ல. இப்படி நடந்திருக்கு சார் கேஸ். அப்படிதான் RT-PCR பண்ணாங்க. Tamil Nadu, sir, why can't we have home quarantine for such people who don't show any symptoms at all? A strict home quarantine, if you can do it, why don't you permit it, sir? டாக்டர் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டாக்டர் ஒரு நிமிஷம் இல்ல இருக்கீங்க, லைன் பேசுங்க, பட் வர மாட்டேங்குது. இப்ப வருதுங்களா சார்? இப்ப வருது சார், சொல்லுங்க சார். அவரு வந்து ஒரு கேள்வி என்னன்னா, 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க, 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க அப்படிங்கறத
அவரோட கேள்வியா இருக்கே தவிர அவர் பாசிட்டிவா இருந்ததுனால அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுனால அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாசிட்டிவ் ஆகாம தடுத்தாங்க. அவர் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவரெல்லாம் பாசிட்டிவ் ஆகாம இருக்கிற தடுத்திருக்காங்க. இத்தனை சுத்தி இருக்கிற அவரை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எனக்கு அறிகுறியே இல்ல ஆனா பாசிட்டிவ் அப்படின்னா நம்ப மாட்டாங்க நிறைய பேர். நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாசிட்டிவ்ங்கிறத மறைச்சிட்டு வெளியே போய் கடைக்காரங்க கூடவோ மத்தவங்க கூடவோ ஹோட்டல்லையோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ போவாங்க. அவங்க அறியாமையே நிறைய பேருக்கு பரப்புவாங்க. நீங்க அட்மிட் ஆனதுனால இத்தனை பேருக்கு பரவ வேண்டிய விஷயம் வேற யாராவது கேக்குறீங்களா மேடம்? கிருஷ்ணன் சார் அவர் கேக்குறேன்றாரு. வேற யாராவது கேள்வி கேக்குறீங்களா? வரதராஜன் கேளுங்க, அன்மியூட் பண்ணி கேளுங்க, அன்மியூட் பண்ணி கேளுங்க வரதராஜன். அன்மியூட் ஆகல இன்னும் உங்களுது. அன்மியூட் 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 கேளுங்க. இப்ப கேக்குறதா? கேக்குறது. ஓகே, என்னுடைய கேள்வி ஒரு சாதாரண காமன் மேனுடைய கேள்வி தான் சார். நீங்க முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னாக்க இது ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறம் கோவிஷீல்டா இருந்தாக்க 84 கழிச்சு போடலாம் அப்படின்ட்டு சொன்னேன். ஆனாக்க முதல்ல ஆரம்ப காலத்துல ஆரம்பிக்கும் போது 28 நாள்ல போடலாம் சொல்லிட்டு நிறைய பேர் 28 நாள்ல 2வது வேக்சினேஷன் போட்டுட்டாங்க. திரும்ப அந்த 84 நாள்ல 28 நாளைக்குள்ள இருக்கும்போது மிச்சம் இருக்கக்கூடிய 56 நாள்ல அந்த வேக்சினேஷன் எஃபெக்ட் எப்படி இருக்கும்? இவா திரும்ப 3வது வேக்சினேஷன் போடணுமா? வேண்டாம் வேண்டாம். நிறைய ஆராய்ச்சிகள் நடக்கும்போது முதல் ஆராய்ச்சி முதல் ஊசிக்கும் 2வது ஊசிக்கும் எவ்வளவு இடைவெளி வேணும்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி நடத்துறாங்க. அதுல 30 நாள்ல போடும்போது 84% எதிர்ப்பு சக்தி வந்துருது. 60 நாள்ல போடும்போது 90% எதிர்ப்பு சக்தி வந்துருது. 84 நாளுக்கு அப்புறம் போடும்போது 97% எதிர்ப்பு சக்தி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் கிண்டல் பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து உற்பத்தி கம்மியா இருக்கிறதுனால இப்படி சப்ப கட்டுதுன்னு சொன்னாங்க. ஆனா பப்ளிஷ் ஆன பேப்பர் என்ன சொல்லுதுன்னா 30 நாள்ல போட்டவங்கள வந்து 84% பேருக்கு எதிர்ப்பு சக்தி வருது. 84 நாள்ல போட்டவங்களுக்கு 97% பேருக்கு எதிர்ப்பு சக்தி வருது. அப்படிங்கறனால 97 இல்ல எதுக்காக கேக்குறேன்னா 84 மீது 16%க்குள்ள நாங்க இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அவ திரும்ப போட வேண்டியிருக்குமேன்னு கேக்குறேன். இல்ல வேண்டாம். நான் சாதாரண மனுஷன் மாதிரி கேக்குறேன். ஜஸ்ட் ஆஸ்கிங். ஓகே சார், சயின்டிபிக்கா சொல்லி டாக்டர் சயின்டிபிக்கா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு 90 days ப்ரூஃபோட. ஸோ வேற யாராவது கேள்வி கேட்கிறேன். அந்த லாஸ்ட் 2 கொஸ்டின் எடுத்துக்கலாம். ரேவதி பாஸ்கர் ஏதோ கேள்வி கேட்கறாங்க, கேளுங்க சார். மியூட் பண்ணிக்கோங்க சார் வரதராஜன். என்னோட கேள்வி டாக்டருக்கு என்னன்னாக்கா, பேஷண்ட் வந்து அட்மிட்டடா இருக்கிற போது நெக்ஸ்ட் ஆஃப் கின் வந்து அந்த ரெக்வயர்டு கிட் எல்லாம் போட்டு அவர் ஒரு சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாக்கா நல்லா இருக்கும். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஒரு சச் பர்சனுக்கு அவருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கம்ஃபர்ட் பண்ணினாக்கா இவட ரிகவர்ட் அப்படின்னு எனக்கு தோணுறது. இன்னும் ஒரு கொஸ்டின் என்ன, அவரோட டெத் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு அவரோட ஃபேஸ கூட பார்க்கறதுக்கு கிடைக்கல. இந்த சென்ஸ் வெறும் அந்த நம்பரோட இது ஒரு பேக்கெட் மாதிரி அதுவும் ஒரு பிளாக் கலர் இதுல ரேப் பண்ணி கொடுத்தா அதுவும் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? மேடம், இது வந்து உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக செஞ்ச விஷயம், சரிங்களா? அதாவது ஒருத்தர் பாசிட்டிவ் ஆயிட்டாருன்னா வீட்டுல இருக்கிற பெரியவங்க, வயசானவங்க, சின்ன குழந்தைங்க இவங்களுக்கு வியாதி வந்தா அவர்களுக்கும் உயிர் காப்பாற்ற கூடாது அப்படிங்கறதுக்காக சொல்ற வேண்டிய விஷயம் தான். எல்லாம் அவங்களுக்கு வந்து யோசிச்சு பாருங்க. செல்போன் அவங்களுக்கு அலோவ் பண்றோம். எங்க ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் செல்போன் அலோவ் பண்றோம். வீடியோ காலிங்ல டெய்லி அவங்க பேசிக்கிறாங்க. நீங்க நேர்ல போய் இருங்க, நீங்க செல்போன் பிஎஸ்டில இருந்து செல்போன்ல வந்து எவ்ரி டைம் சார்ஜ் பண்ணி கொடுக்கறது இல்ல. அண்ட் ஏதாவது காமிச்சாலும் அந்த சீலிங் ஃபேன் தான் காணுறதே தவிர்த்து ஃபேஸ் எல்லாம் காண முடியல. அண்ட் வென்டிலேட்டர்ல போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒன்னும் அவ 3rd person மூலமா தானே எங்களுக்கு மெசேஜ் கிடைச்சது. ஒன்லி நான் சொல்றேன், அவருக்கு ஆல்ரெடி ஹட் கான் த்ரூ ட்ராமா, ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டியோட. அதனால அவர் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் கொடுத்திருந்தா உண்மை உண்மை உண்மை. உங்களோட இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனா
செல்போன்ல பேசுறது நோய் பரப்புறது குறைக்கும். யோசிச்சு பாருங்க. சாதாரணமாக ஒரே ஒரு ஆள் உள்ள போயிட்டு வந்துட்டு ஆப்போசிட் கடையில போய் டீ வாங்கினாருன்னா அந்த டீ கடையில சுத்தி இருக்கிற 10 பேர் டீ குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்க கூட இருக்கிற ஆளுன்னு தெரியாது. நீங்க நோயாளி இருங்க, ஒரு நோயாளி கூட உங்க கூட இருக்கிறவங்க சாதாரணமாக 1 மணி நேரத்துல 13 பேருக்கு வியாதி பரப்ப முடியும். காலையில டிஃபன் சாப்பிடும்போது 13 பேருக்கு, மத்தியானம் 13 பேருக்கு, நைட்டு 13 பேருக்கு, ஒரு நாளைக்கு 39 பேருக்கு பரப்பினீங்கன்னா அந்த 39 பேரும் அவங்களுக்கு வியாதி இருக்கிறதே தெரியாம ஒவ்வொருத்தரும் 39 பேருக்கு பரப்பிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள்னால 450 பேர் 500 பேர் பாதிக்கப்படுவாங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் கொரோனா பாசிட்டிவ் நோயாளிகளோட கூட இருக்கிறத அரசாங்கம் அலோவ் பண்றது இல்லை. ஆனா பிபி கிட் போட்டுட்டு விவரமானவங்க உள்ள இருக்க சொல்லி நாங்க அலோவ் பண்றோம். இப்போ வந்து அதை அலோவ் பண்றோம். ஐசியூ பிஹெச்ங்கிறது அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அவங்களுக்கு தனியாக ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க. ரிக்வஸ்ட் பண்ணா அலோவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிபி கிட் போட்டு நாங்க கூட இருக்கோம், நீங்க ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லாஸ்ட் மேடம் நிறைய பேர் கை தூக்கி இருக்காங்க. So last 2 questions please. Meera Prakash has been trying for a long time. Doctor, give her a chance. Yes. Please go. Yes, கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க சார். Unmute பண்ணுங்க மீரா மேடம். சொல்லுங்க. மீரா மேடம் அன்மியூட் பண்ணுங்க. மியூட்ல இருக்கவங்களுக்கு மீரா மேடம், மீரா பிரகாஷ் அன்மியூட் பண்ணுங்க. சரி, ஓகே. வேற யாராவது கேட்கறாங்களா கேளுங்க. 3 participants have raised hands. வேற யார் கேட்கறீங்க? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஹலோ, யார் கேட்கறீங்கனாலும் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். தேவகி சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. குட் ஈவினிங். சொல்லுங்க. உங்க சிக்னல் சரியா இல்ல மேடம். தேவகி மேடம், உங்க சிக்னல் சரியா இல்ல. ஹலோ சார், அடுத்தவங்க கேள்வி கேட்கலாம். உங்க சிக்னல் சரியா இல்ல. இல்ல மேடம், யூ கான்ட் ட்ரை. உங்க சிக்னல் வீட்ல சரியா இல்ல. ஓகே. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். இப்போ வந்து இந்த லேட்டஸ்ட் வேரியன்ட் வந்து இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் 6 feet டிஸ்டன்ஸ் ஈவன் 60 feet டிஸ்டன்ஸ்ல கூட ஏர் போனா இருக்குங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஆர் ஐ டோன்ட் நோ வெர் இட்ஸ் a verified fact தெரியல. பட் இட் இஸ் unnecessarily alarming people. இல்ல நீங்க அதாவது மினிமம் 6 feet டிஸ்டன்ஸ் வச்சுங்க. நீங்க ஒண்ணு மட்டும் கிடையாது, 6 feet மட்டும் கிடையாதுங்க. மாஸ்க் போட்டுட்டு அந்த முக்கியமான வார்த்தை இருக்குல்லங்க, மாஸ்க் போட்டா பரவாது. 2 பேர் மாஸ்க் போட்டிருக்கீங்க. நீங்க 2 feet டிஸ்டன்ஸ் இருந்தா கூட 2 பேருக்கு இருந்தா பரவாது. ஒருத்தர் மாஸ்க் போடாம இருமுனார்னு வச்சுங்க, இந்த இருமும் போது காத்து அடிக்குது. உங்க பின்னால் இருந்து ஒரு ஃபேன் போகுது, நல்லா காத்து அடிக்குது. அந்த காத்து எவ்வளவு தூரம் அதை கேரி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பரவ வாய்ப்பு உண்டு. பரவும் அப்படிங்கிறது இல்ல, பரவ வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்ப வெயில்ல ஒரு நிமிஷம் அந்த வெயில் காஞ்சிச்சுன்னா அந்த சளியோ எச்சையோ வெயில்ல சுத்தமா காஞ்சிச்சுன்னா அந்த கிருமி செத்து போயிடும். ஆனா காத்து அடிக்கும் போது வாயிலிருந்து வரும்போது ஈரப்பதத்தோட வரும்போது இந்த ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் இந்த கிருமி உயிரோடு இருக்கும். அப்ப 2 மீட்டர் அப்படிங்கிறது சாதாரணமா சொல்றோம். நீங்க 10 மீட்டர் கூட காத்து அடிச்சிச்சுன்னா, நீங்க இரும்புறீங்க, காத்து அப்படி அடிக்குது, அந்த பக்கம் இருக்க ஒருத்தர் மாஸ்க் இல்லாம இருக்காரு, நீங்க மாஸ்க் இல்லாம இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா வியாதி போக வாய்ப்பு உண்டு. 2 பேரும் மாஸ்க் போட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. Thank you, sir. Thank you. So last question please, then we will not disturb. Doctor said he was on duty today. So last question. Doctor, this is Varadarajan. I have been my wife both have got vaccinated for both doses, and both of us were affected by COVID 2 weeks back. After 2 doses, sir? Hello? After 2 doses, you got vaccine. After 2 doses, yeah. First dose was in the second week of March, and the second dose was after 36 days. And so we got affected by COVID 2 weeks ago. Okay. Fortunately, we
got tested within, I think, 2-3 days, as you were mentioning, and it was showing positive. And we were asked to hospitalize by the panchayat, and we did hospitalization. And now after 4 days in the hospital, they found we are safe and we are discharged and now in home isolation. The question is that how safe is a person after 2 doses, or because despite the 2 doses, we have been wearing mask or shield and maintaining distance, using sanitizers, everything, not going out, everything. Despite that, we got it, and I think what you mentioned now, that somebody sneezes or coughs and didn't wear a mask and it spread, could have happened, because the only outing which we were doing was going for our morning walks outside. With mask or without mask? With mask. Sir, உங்க வீட்டுல மொட்டை மாடி இருந்தா தயவு செய்து அங்கேயே வாக்கிங் போங்க, பிரச்சனை இதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? அதாவது வெளியே வர்றவங்க எப்படி வர்றாங்க, அதாவது வாக்கிங் போகும்போது அவங்க ஒரு மூச்சு வாங்கிட்டு வருவாங்க. அவங்க இருமும் போது அவங்களுக்கு பரப்பமான வாய்ப்புகள் மிக அதிகம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், கேரளாவில் இருந்து இப்ப முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், கேரளாவில் வந்து 1,59,00,000 பேர் வேக்சின் போட்டவங்களுக்கு ஒரு 0.002% இருக்காங்க திருப்பி வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த வியாதி வந்து உருமாறிட்டே வருது. அப்பப்போ மியூட்டேஷன் சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருது. ஒரு தோசை மாவு வந்து பணியாரம் பண்றதோ, அது இட்லியா வரும்போது நம்ம மாறிடுச்சுன்னு நினைக்கிறோம். அதே மாவு தான், அதே இட்லி அதே தோசை ஆகுது, இல்ல பணியாரம் ஆகுது, அல்லது அடை ஆகுது. இன்னொன்னு இது வேற நினைச்சுக்கிறோம் நாம. அது மாதிரிதான் உடம்பு வந்து தடுப்பூசி வந்து ஒரு வேக்சினுக்கு எதிர்ப்பா செய்யும் போது அது மாறி வந்துச்சுன்னா உடம்பு புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த நோய் எதிர்ப்பு திறன் உடம்புல உருவானாலும் வைரஸ் வந்து தன்னை உருமாற்றிட்டு வரும்போது உடம்பு வந்து அந்த வியாதிய ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் பிரச்சனை வருது. பட் இது எல்லாத்துக்கும் இல்லை, 2 பேருக்கு வருது. நீங்க தெய்வாதீனமா சரியாயிட்டீங்க. இது வேக்சின் போட்டதுனாலதான் உங்களுக்கு 4 நாள்ல சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியது 3 விஷயம் இருக்கு. 1, வழக்கம் போல மாஸ்க் போடுங்க. 2, முடிஞ்ச வரைக்கும் வெளியே போறது, வாக்கிங் கூட மொட்டை மாடியில போங்க. 3, அந்த டயர்ட்னஸ் சரியாக இருக்க 2-3 மாசம் ஆகும். அதனால சத்தான ஆகாரங்கள், இந்த விட்டமின் சி உள்ள காய்கறிகள், கீரைகள், பல வகைகள் இதெல்லாம் சாப்பிடுங்க. இந்த மிரக்கல் அப்படின்னு ஒரு ட்ரிங்க் இருக்கு. அதுல வந்து நாங்க நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கோம். இந்த மிரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தி சுகர்ஸ்ல ரேஸ் கோர்ஸ்ல கிடைக்கும். அந்த மிரக்கலுங்கிற ட்ரிங்க்ல வந்து ஒரு 100 மில்லி ட்ரிங்க்ல வந்து 1 கிராம் விட்டமின் சி இருக்கு. ஸோ இது குடிக்கும் போது ஒரு கிலோ நெல்லிக்காய் சாப்பிட்டா எவ்வளவு சக்தி கிடைக்குமோ அது வந்து ஒரு சின்ன டப்ல ஒரு சின்ன பாக்கெட்லயே கிடைச்சிருது. ஒரு 30-40 ரூபாய்க்குள்ள தான் வரும். அது சாப்பிட்டா ரெக்கவரி ஆகிறவங்களுக்கு டயர்ட்னஸ் எல்லாம் சீக்கிரம் போயிருது, இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா கிடைக்குது. இது வந்து கமர்ஷியல் இது கிடையாது. இருந்தாலும் நீங்க சொல்றதுனால சொல்றேன், விட்டமின் சி அதிகம் சாப்பிட்றவங்க வியாதி வர்றது குறைவு. இந்த ரெக்கவரி ஆகும்போது இந்த சில கன்ஃபியூஷன் வர்றது, மூளையில டென்ஷன் ஆகிறது, ஞாபகம் மறதி வர்றது, இதெல்லாமே குறைக்கிறதுக்கு விட்டமின் சி நிறைய எடுத்துக்கோங்க. வெயில ஒரு 20 நிமிஷம் நில்லுங்க. ஸோ விட்டமின் சி நல்லது, விட்டமின் டி நல்லது, கால்சியம் நல்லது. ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, வாக்கிங் ஓடுறதெல்லாம் செஞ்சிடாதீங்க தயவு செய்து. இந்த வாக்கிங், ரன்னிங், ஜாக்கிங் எல்லாத்தையும், ஜாக்கிங் ரன்னிங் எல்லாம் விட்டுருங்க. வாக்கிங், ஸ்லோ வாக்கிங் அல்லது யோகா, டீப் பிரீத்திங் எக்ஸசைசஸ் கரெக்டா தெரிஞ்சவங்கிட்ட பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்ல போல யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீப் பிரீத்திங் எக்ஸசைசஸ் அதெல்லாம் பண்ண தெரியல அப்படின்னா பலூன் ஊதுறது, அல்லது அதுக்குன்னே ஊதுறதுக்குன்னே சில மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். பால்ஸை வச்சு ஊதுறது, உறிஞ்சுறது, அது மாதிரி மிஷின்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ வந்து மூச்சு திணறல் வரக்க வாய்ப்புகள் குறையும். அது மட்டும் செய்யுங்க. Okay, sir. Thank you, doctor. Thank you so much. Thank you very much, sir. Thank you, doctor, for disturbing on a Sunday evening at this time. Sir, it's my pleasure. காரணம் வந்து அவேர்னஸ் கொடுக்க வியாதி பரவற வேகம் குறையும். அவேர்னஸ் கொடுக்க வியாதி படுறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவேர்னஸ் மட்டும்தான் நமக்கு இருக்க இப்ப முதல் ஆயுதம். அது அடுத்ததுதான் தடுப்பூசி, அதுக்கு அடுத்ததுதான் மாஸ்க். எனவே இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல சுதந்திரம் தினத்துல 75வது சுதந்திர தினத்துல கொரோனாவிலிருந்து விடுதலை
பெறுவதற்காக அப்படிங்கிற டாபிக்ல சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்காக உங்க அமைப்புக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எப்ப டைம் கிடைச்சாலும் இது மாதிரி ஒரு மீட்டிங் போடுங்க. ஒரு 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 நாளைக்கு முன்னால சொல்லுங்க. ஒரு அரை மணி நேரம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். கொரோனா மட்டும் இல்ல, வயதானவர்களுக்கும், மன்னிக்கவும் வயதானவர்கள் சொல்லாதீங்க, ஆன்றோர் சார், ஆன்றோர்னு சொல்றோம் சார். நான் சொல்றது வயசானவங்க, WISE. சரியா? சரியா, அனுபவம் இருந்த பெரியவர்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதுக்கு உங்கள் அமைப்புக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இதோட கொஞ்சம் ஸ்பெஷல் சில்ட்ரன் எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க. They are going to sing some songs. Thank you very doctor. I back to Anusuya. Thank you. தபோவாணி 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 தன்னிகரில்லா தபோவாணி 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 இணைந்தோம் இங்கே இன்பமுடன் இணையில்லாத தபோவனோ இந்தியாவின் முதல் இணைய வானொலி. ஆன்றோர்களின் இளமை மனங்களின் அன்பு காதலே தபோவாணி 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 தன்னிகரில்லா தபோவாணி தபோவாணி தபோவாணி.